மகனே, நான் பெற்ற கர்ணா என்று அழைக்கிறாய். நீ யார்? ஊர் உலகத்திற்கு தெரியும் அம்மா. நீ பாண்டவர்களின் தாய் என்பது ஊரறிந்த விஷயம், உலகறிந்த விஷயம், நான் தெரிந்த விஷயம். அப்படி இருக்கும் பொழுது மகனே, நான் பெற்ற மகனே கர்ணா என்று அழைக்கிறாய். எப்படி என்னை கர்ணா மகனே என்று அழைக்க முடியும்? தாயே, வேண்டாம். பொருளுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட இடிய சொற்களால் என்னை கர்ணா என்று அழைக்காதே. இதோ பார், உன்னை போன்ற எத்தனை தாய்மார்கள் வந்து நான் பெற்ற மகனே கர்ணா என்று அழைத்து பொருளுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு எரிந்து கருகி சாம்பலாகி மலை போல் குவிந்திருக்கிறது எலும்பு கூடுகள். ஆகையினால் கர்ணா, உனக்கு என்ன வேண்டும்? கேளுங்கள். கர்ணா, அண்ணானே உன்னை பெற்றெடுத்த தாய். கர்ணா, நீ என் தாய். உண்மைதானடா? சின்னஞ்சிறு வயலில் தூர்வாச மகரிஷிக்கு செய்த ஒரு தொண்டின் விளைவிலான தேவ மந்திரத்தை கற்றுத்தர அந்த மந்திரத்தில் எனக்கு யார் தாய் என்பது தெரியும். பெற்றவள் என்னை ஒரு பார்த்து வளர்க்கும் தாயிடத்திலே சென்று, அம்மா, அது போன்ற ஆடை வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்று கேட்கும். ஆகையினால் நான் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்களை அவிழ்த்து வேலையிலே வைத்து ஓடுகின்ற நதியிலே பெற்றே விட்டார் என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட செயலை செய்த தாய் நீயா? தாயை இருந்தால் உரைத்தாலும் உண்மை என்று நம்புவதற்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி நீ எனக்கு தாய் நல்லையா தெரியுமாடா? கதிரவன் தந்தை இந்த மந்திரத்தை கற்று பிரவேசிக்க அந்த மந்திரத்தை நல்ல விடயத்திலேயே சூரியபகவான் நினைத்தாரா என்று மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே சூரியபகவான் வந்து காட்சி கொடுத்ததும் இல்லாமல் கையிலே ஒரு குணத்தை கொடுத்து விட்டார். கையிலே ஒரு குணத்தை கொடுத்து விட்டார். பெண்மையின் தன்மையை இழந்த காரணத்தினால் கதிரவன் என்ன கடவுளா இருப்பினும் காரியத்தை செய்ய தடை செய்வார். அதற்கும் எனக்கும் என்ன தாயே சம்பந்தம்? இதில் கையில் Yeah.
ஐவரும்